வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கால் முளைத்த கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். ஸோ இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம ஒரு வீடியோவாக வந்து கிட்டத்தட்ட தனியுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 20 வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கோம். இயற்கையாக தோன்றின எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு பூர்வக்குடி மக்கள் வந்து ஒரு கதை நம்புகிறாங்க. ஒரு ஊரில் இல்லை ஒரு நாட்டில் அந்த கதைகள் எல்லாத்தையுமே வந்து எஸ் ராமகிருஷ்ணன், எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து தொகுத்து இந்த புத்தகத்தில் போட்டிருக்காரு. சின்ன கதைகளாக இருக்கும், அதை நம்புகிற ஊர் பேர் இங்கே போட்டிருக்கும். அதுதான் இந்த புத்தகத்தில் இருக்குது. சின்ன பசங்களுக்கு புரியுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கதைகள்லாம். நீங்கள் வாங்கி சின்ன பசங்களுக்கு சொன்னாலே வந்து அவ்வளோ அழகாக வந்து ரசிப்பாங்க. இப்போ நம்ம ஒரு நாளுமே வந்து இரண்டு கதைகள் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்க போகிறதுமே வந்து 2 கதைகள் தான். இலைகளுக்கு, அந்த இலைகளுக்கு, மர இலைகளுக்கெலாம் வந்து எப்படி நிறம் வந்துச்சு அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வந்து மரத்தோட இலைகளுக்கெலாம் வந்து நிறமே இல்லையாம், அது வந்து வெள்ளையாக தான் இருந்துச்சான். அது எப்படி நிறம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்து மெக்சிகோவில் நம்புகிறாங்களாம். அதுலேருந்து ஒரு 2 வரி மட்டும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கதையாகவே சொல்கிறேன். இலைகளுக்கு எப்படி நிறம் உண்டானது? அந்த காலத்தில் உலகிலேயே மிக அழகாக இருந்தது வானவில் ஒன்றுதான். அது ஒரு பறக்கும் பாலமாக இருந்தது. பூமிக்கும் வானத்திற்கும் இடையில் இருந்த அந்த பாலத்தின் வழியாக கடவுள் நடந்து வருவார். முன்னொரு காலத்தில் வந்து இலைகளுக்கு வந்து எந்த கலருமே இல்லையா, வெள்ளை கலரில் தான் இருந்துச்சான். அப்போ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஒன்று தானா வானவில் மட்டும்தானா. அந்த வானவில் எப்படி இருந்துச்சா, ஒரு பாலம் மாதிரி இருந்துச்சான், அந்த பிரிட்ஜ் மாதிரி இருந்துச்சான். அந்த பிரிட்ஜில் வந்து அந்த பாலத்தில் வந்து கடவுள் வந்து வானுலகத்துக்கும் பூமிக்கும் வந்து நடந்து வந்துட்டு போயிட்டு இருப்பாராம். அதுக்கு தான் வந்து அந்த வானவில் வந்து பாலமாக வந்து யூஸ் ஆகிட்டு இருந்துச்சான். வானவில்னாவே தெரியும், எண்ணற்ற கலர்கள் வந்து அந்த வானவில்ல வந்து இருக்கும். மான் என்ன சொல்லிச்சான், கீழே உள்ளவங்களுக்குலாம் வந்து நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நாள் கலர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இலைகள்கிட்ட வந்து சொல்லிட்டு போச்சான். இலைகள்கிட்ட வந்து சொல்லிவிட்டு நான் போயிட்டு கண்டிப்பாக வந்து ஏன் நீ வெள்ளை நிறமாகவே இருக்க, உனக்கு வந்து ஒரு நல்ல நிறமாக வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மான் வந்து கிளம்பி போயிருக்கு. எதுலன்னா அந்த ஒரு பாலத்தில், அந்த வானவில் பாலம் இருக்குல்ல, அதில் வந்து நடந்து போயிருக்கு. நான் போய் வானத்தில் போய் உனக்கு ஒரு கலர் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வானுலகத்துக்கு போயிருக்கு. ஆனால் அந்த வானுலகத்துக்கு வந்து ஒரு காவலாளி இருப்பாங்களா, அது யாருன்னா வந்து கரடியான். ஸோ கரடிக்கும் மானுக்கு வந்து ஒரு பெரிய சண்டையே நடந்திருக்கு. நீ இங்கே வரக்கூடாது, அது எப்படி நீ இங்கே வரலாம் அப்படின்னு. அதில் வந்து மான் வந்து தன்னோட கொம்பில் வந்து கரடியை முட்டிடுச்சான். அந்த முட்டுனப்போ வந்து கரடி போய் உழுவுறப்ப அந்த வானவில் பாலம் இருக்குல்ல, அதில் ஒரு சைடை வந்து அத்து விட்டுருச்சான். அதுலேருந்து கீழே அந்த பாலமே உடஞ்சி கீழே விழுந்ததில் அந்த வானவிலோட நிறங்கள் எல்லாமே வந்து கீழே உள்ள பூமியில் உள்ள எல்லா செடிகளுக்கும் வந்துருச்சான். அதனால தான் வந்து ஒரு இலைகளுமே வந்து ஒரு கலரில் இருக்குது அப்படின்றத வந்து மெக்சிகோவில் வந்து நம்புகிறாங்களா. இந்த மாதிரி வானவில் பாலம் வந்து கரடிக்கும் மானுக்கும் நடந்த சண்டையில் வந்து வானவில் பாலம் இடிஞ்சு விழுந்து அந்த வானவில்ல உள்ள கலர்கள் மட்டும் தான் வந்து பூமியில் உள்ள இலைகளுக்கெல்லாம் வந்து நிறமாக மாறிடுச்சு, அந்த கலர்லாம் வந்துடுச்சு அப்படின்றத மெக்சிகோவில் வந்து இந்த கதையை வந்து நம்புகிறாங்களாம். அடுத்து வந்து மனிதர்கள் உடலில் ரோமங்கள் எப்படி உருவாகின அப்படின்னு சொல்லிட்டு பல்கோரியாவில் வந்து ஒரு கதையை வந்து நம்புகிறாங்க. அந்த கதையை வந்து 2 வரி படிச்சு நான் கதையை சொல்கிறேன். மனிதர்களின் உடலில் ரோமங்கள் எப்படி உருவாகின அப்படின்னு சொல்லிட்டு பல்கோரியாவில் வந்து ஒரு கதை நம்புகிறாங்களாம். இதுதான் நம்ம பார்க்க போகிற ஒரு கதை. அந்த மனுஷங்களில் வந்து அந்த முடிகள்லாம் வந்து கை காலெலாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் மட்டும் தான் முடி இருந்திருக்கு போல் அப்போதைக்கு. அதுக்கு வந்து ஒரு கதை வந்து பல்கோரியாவில் நம்புகிறாங்க. மனிதர்கள் உடலில் ரோமங்கள் எப்படி உருவாகின? அந்த காலத்தில் 1000 வருடம் வயதான விவசாயி ஒருவர் இருந்தார். அவர் வயல் நல்ல விளைச்சல் தந்தது. தினமும் வயலுக்கு சென்று திரும்பும் போது அவர் விதவிதமான பழங்களையும் பொருட்களையும் வீட்டிற்கு கொண்டு வருவார். அவர் முகத்திலும் களைப்பே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விவசாயி இருந்திருக்காரு. அவர் வயல் வந்து ரொம்ப நல்ல விளைச்சல் தருமா, ரொம்ப வயசானவராம். ஆனால் அவரோட விளைச்சல் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா. அவரால் வந்து அவ்வளோ வேலை செய்ய முடியாது அவரை பார்க்குறப்ப. பட் ஆனால் நல்ல வேலை செஞ்ச மாதிரி இருக்குமா. நிறைய பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவார். ஆனால் அவர் உடம்புல வந்து களைப்பே தெரியாதான். எப்படி ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ பழங்கள் இவ்வளோ விளைச்சல் பண்ணுறாரு, அவர் உடம்புல வந்து களைப்பே தெரியலையே, எப்படி பண்ணுறாரு இதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவரோட உறவினர்கள் வந்து பின்னாடியே போய் பார்க்க போயிருக்காங்க, என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்க்க போகிறப்போ தான் வந்து ஒரு நாள் ஒரு அதிசயமாக ஒன்று நடந்துச்சு. என்னென்னா வந்து இவர் போய் ஒரு மரத்துக்கு கீழே படுத்துருவாராம். அவரோட தலையில் உள்ள முடி எல்லாமே, அந்த முடி எல்லாமே வந்து ஒன்றா போய் ஒன்று வந்து தண்ணி பற்றி இருக்குமா, ஒன்று வந்து வயலில் நாட்டு வைக்குமா, ஒன்று வந்து மரத்தை பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு முடி வந்து ஒரு வேலையாக செய்ய ஆரம்பிச்சிச்சான். அதை பார்த்து இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிசயமாச்சான். அதனால தான் இவருக்கு களைப்பே தெரிய மாட்டேதா, எப்படி இவரோட முடிகள் மட்டும் போய் எல்லா வேலையும் செய்யுது, எப்படி இவருக்கு இந்த ஒரு அதிசயம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்களாம். அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு அதில் வந்து டக்குன்னு ஒருத்தர் வந்து திம்மிட்டாராம். தும்முனவனே வந்து இவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சான், ஆகா யாரோ நம்மளை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே என்ன சொன்னாராம், டக்குன்னு வந்து என் தலையில் வந்து நீங்கள் வந்துருங்க, அந்த தலையிலேருந்து போன முடிகள்லாம் வேலை செய்ய போயிருக்குல்ல, நீங்களாம் டக்குன்னு வந்து தலையில் உட்காந்துருங்க, யாரோ பார்க்க வந்துட்டாங்க, நம்ம பார்த்துட்டா மாட்டிப்போம்னு சொல்லிட்டு சொன்னோன்னே டக்குன்னு அந்த முடிகள் வேலை செய்ய போன அந்த நம்மளோட தலை மயிர்கள் எல்லாமே வந்து அவசரமாக திருப்பி ஓடி வந்து எல்லாமே தலையில் உட்காராமல் சில இது வந்து கை கால் உடம்புலாம் உட்காந்துருச்சா. அதனால தான் வந்து நம்ம உடம்புல வந்து அந்த ரோமங்கள் வந்து உருவாச்சு அப்படின்றாங்க. அதுக்கு இந்த கதையை வந்து பல்கோரியாவில் வந்து இந்த கதை நம்புகிறாங்களாம். இதுதான் நம்ம பார்க்க வந்த 2வது கதை. ஸோ நான் கதை 2வது கதையிலுமே வந்து அந்த 2வது கதையில் வந்து ஒரு 4 வரி மட்டும் படிக்கிறேன். நீங்களுமே இந்த புத்தகத்தை வாங்கி வாசித்து பாருங்கள், அவ்வளோ அழகாக கதைகள் இருக்குது.
வயலுக்கு போன கிழவர் ஒரு மரத்தடியில் படுத்துக்கொண்டு ஏதோ முணுமுணுத்தார். அவரது தலையில் இருந்த மயிர்கள் ஒவ்வொன்றாக கீழே இறங்கி வயலில் வேலை செய்ய துவங்கின. ஒரு மயிர் தண்ணீர் இறைத்தது, மற்றது விதை விதைத்தது, இன்னொன்று அறுவடை செய்தது. இந்த அதிசயத்தை ஒளிந்து பார்த்த உறவினர்களின் ஒருவன் எதிர்பாராமல் தும்மிவிடவே வயதானவர் விழித்து கொண்டு விடுகிறார். அவர் தனது தலைமயிர்களிடம், யாரோ வருகிறார்கள், உடனே உங்கள் இடத்திற்கு வந்து சேருங்கள் என்று கத்தினார். வேகமாக வந்த மயிர்கள் தலைக்கு போவதற்கு பதிலாக கை கால்களில் ஒட்டி கொண்டன. அந்த நிமிஷத்தில் இருந்து தான் மனிதர்களுக்கு உடம்பில் ரோமங்கள் உண்டாக்கின அப்படின்னு சொல்லி பல்குரியில் அந்த கதையை நம்புகிறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து இலைகளுக்கு எப்படி உருவாச்சுன்னு சொல்லி சொன்னேன். அந்த வானவில் பாலம் உடஞ்சிச்சு, அது கீழே வந்துச்சு, கரடிக்கும் மானுக்கு சண்டை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கதை சொல்லியிருக்கேன். அதுலேருந்துமே நான் ஒரு கடைசி ஒரு 3 வரியை வாசிக்கிறேன். அதைக்குள் இருந்த மரஞ்செடி கொடிகளின் இலைகள் அப்போது நிறமில்லாமல் இருந்தன. அதை கண்ட ஒரு மான் வானவிலில் இருந்து கொஞ்சம் நிறுத்தே தான் கொண்டு வருவதாக சொல்லி ஆகாசத்திற்கு சென்றது. வானவில் பாலத்தின் காவற்காரனான கரடி மானை உள்ளே விட மறுத்தது. இரண்டிற்கும் சண்டை நடந்தது. கரடியை மான் தன் கொம்பால் குத்திவிடவே கரடி பாலத்தின் மீது விழுந்தது. வானவில்லின் முனையை உடைத்தது. அதிலிருந்து சிதறிய நிறங்கள் தான் இலைகளுக்கு புது புது வர்ணமாக உருக்கொண்டன அப்படின்னு சொல்லி மெக்சிகோவில் வந்து அந்த கதையை நம்புகிறாங்களாம். இதுதான் நம்ம பார்க்க வந்த 2 கதைகள். ஸோ நாளைக்குமே வந்து நம்ம 2 கதைகளை பார்ப்போம். என்னென்னா வந்து பூக்களுக்கு வந்து எப்படி வாசனை வந்துச்சு அப்படின்றது வந்து அயர்லாந்துலேயும், தென்னை மரம் எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு வந்து மேற்கிந்திய தீவு வெஸ்ட் இண்டீஸ்லேயும் வந்து ஒரு கதை நம்புகிறாங்களாம். ஸோ இந்த 2 கதைகளை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. தேசாந்திரி பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தான் வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. நன்றி.